தீபகற்ப மலேசியாவுக்கான மின்சார கட்டண உத்தேச உயர்வு குறித்து பெத்ரா எனப்படும் எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சிடம் டிஎன்பி நிறுவனம் முன்கூட்டியே கலந்தாலோசிக்கவில்லை. அதன் அமைச்சரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மின் கட்டண உயர்வு குறித்து அரசாங்கம் இதுவரை முடிவேதும் செய்யவில்லை என்பதே உண்மை என்றார் அவர். புதிய மின்கட்டண அட்டவணையை எரிசக்தி ஆணையத்துடன் இணைந்து இன்னமும் உறுதி செய்து வருவதாக டிசம்பர் 20 பெத்ரா வெளியிட்ட அறிக்கையையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலக்கரி மற்றும் எரிவாயு உள்ளிட்ட எரிபொருட்களின் விலைகளை ஆராய வேண்டி இருப்பதாலேயே மின்கட்டண விலையையும் மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில் புதிய கட்டண விகிதம் முடிவானால் அடுத்த ஆண்டு ஜூலையில் அமலுக்கு வரலாம். ஒருவேளை கட்டணம் உயர்த்தப்பட்டால் மக்கள் நலன் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் நன்கு ஆராய்ந்தே அரசாங்கம் முடிவெடுக்கும். அந்த முடிவையும் அரசாங்கமே அறிவிக்கும் என்றார் அவர். எது எப்படி இருப்பினும் மாதந்தோறும் மணிக்கு 1500 கிலோவாட்டுக்கும் கீழ் மின்சாரத்தை பயன்படுத்தும் 85 விழுக்காட்டு வீடுகள் கட்டண உயர்வால் பாதிக்கப்படாதிருப்பது உறுதி செய்யப்படும் என துணை பிரதமர் கூறினார். அடுத்த ஆண்டு ஜூலை முதல் தீபகற்ப மலேசியாவில் அடிப்படை மின்சார கட்டணத்தை 14.2 விழுக்காடு உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பங்குச்சந்தைக்கு வழங்கிய அறிக்கையில் முன்னதாக டிஎன்பி குறிப்பிட்டிருந்தது. இச்செய்தி பிரதமரின் காதுக்கு எட்டிய நிலையில் மின்சார கட்டண உயர்வு மக்களை பாதிக்கும் வகையில் இருப்பதை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் வழங்கினார். கட்டண விகித உயர்வு பெரும்பான்மை மக்கள் மீது திணிக்கப்படக்கூடாது. மாறாக பெரும் பணக்காரர்கள் அல்லது கொள்ளை லாபம் பார்க்கும் தொழில்துறையினருக்கு தான் விதிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். ஜோர் சிங்கப்பூர் மக்களை கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் இப்பொழுது தொடங்கியாச்சு. 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோபாரு, ஜோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள். ஹலால் சான்றிதழை பெறுமாறு ஊராட்சி மன்றங்கள் உணவு மற்றும் பான விற்பனையாளர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வது மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிமின் அதிகாரத்தை மீறும் செயல் என வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மிங் நினைவுறுத்தியுள்ளார். உணவக நடத்துனர்கள் ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பதை அரசாங்கம் ஊக்குவிக்கிறதே தவிர ஒருபோதும் கட்டாயப்படுத்தாது என அமைச்சரவை முடிவு செய்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஹலால் சான்றிதழை கட்டாயப்படுத்தினால் நாசிலமா, பீசாங்கோரேங் போன்ற சிறு வியாபாரிகளின் செலவினங்களும் சுமையும் அதிகரிக்கும் என்றார் அவர். தவிர இது பல்லின மக்கள் வாழும் நாடு. ஆக ஹலால் அல்லாத உணவுகளை விற்கும் மலாய்க்காரர் அல்லாத வியாபாரிகளின் தேவைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என ngா கோர்மிங் கூறினார். கிளாந்தான் மாநில அரசாங்கம் அங்குள்ள உணவு மற்றும் பான விற்பனையாளர்கள் தங்களின் வியாபார உரிமத்தை புதுப்பிக்க வேண்டுமென்றால் ஹலால் சான்றிதழை வைத்திருக்க வேண்டுமென நிபந்தனை விதித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தற்போதைக்கு கோத்தா பாரு இஸ்லாமிய மாநகர நகராண்மை கழகத்தில் அது அமலுக்கு வந்துள்ளது. பின்னர் மற்ற ஊராட்சி மன்றங்களுக்கும் அது விரிவுபடுத்தப்படும் என கூறப்படுகிறது. அது குறித்து செய்தியாளர்கள் கருத்துரைக்க கேட்டபோது அமைச்சர் அவ்வாறு கூறினார். சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே டிஜிட்டல் முறையிலான தனது கண்காணிப்பை மேம்படுத்த உள்ளது. அவ்வகையில் போக்குவரத்து குற்றங்களை புரிவோரை மேலும் ஆக்கப்பூர்வமாக கண்டறிய AI அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் ஆராயப்படுகிறது. மரண விபத்துகளுக்கு காரணமாக விளங்கும் போக்குவரத்து குற்றங்கள் மீதான அமலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதே அதன் நோக்கமென ஜேபிஜே தலைமை இயக்குனர் AD ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். இவ்வேளையில் அடிக்கடி விபத்துகள் நிகழும் நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஜேபிஜே அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பை மேற்கொண்டு வருவர். சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு பேரளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரமும் தொடங்கப்படும் என்றார் அவர். இளம் வாகன ஓட்டிகள் மற்றும் அதிக ஆபத்தை கொண்டுள்ளவர்களை அப்பிரச்சார இயக்கம் குறிவைக்கும். பாதுகாப்பு வார்பட்டை அணிவது, பாதுகாப்பான வேக அளவு, சாலையில் பொறுப்பாக நடந்து கொள்வது போன்ற அம்சங்களுக்கு அதில் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதே சமயம் பேருந்து, லாரி போன்ற வர்த்தக வாகனங்களும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவது உறுதி செய்யப்படும். அதன் மூலமாக கனரக வாகனங்களை உட்படுத்திய சாலை விபத்துகளை குறைக்க முடியும் என AD நம்பிக்கை தெரிவித்தார்.
தனக்கு சொந்தமான எம்ரியர் 19 விமானம் கதகஸ்தானில் வெடித்து சிதறிய சம்பவத்துக்கு வெளிப்புற குறுக்கீடே காரணம் என தொடக்கக்கட்ட விசாரணை தெரிவிப்பதாக அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இன்று முதல் ரஷ்யாவின் சோச்சி, சமாரா, சருத்தோவ் உள்ளிட்ட பல நகரங்களுக்கான விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக டெலிகிராம் அறிக்கையில் அந்நிறுவனம் கூறியது. தொழில்நுட்ப ரீதியிலான அந்த வெளிப்புற குறுக்கீடு பயணிகளின் பாதுகாப்புக்கு தொடர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். எனவே முழு விசாரணை முடியும் வரை மேற்கண்ட ரஷ்ய நகரங்களுக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் என அது விளக்கியது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு பணம் முழுமையாக திருப்பி தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. யாரையும் குறிப்பிடாமல் வெளியாரின் குறுக்கீடு என பொத்தாம் பொதுவாக பேசியிருப்பதால் விபத்துக்கான காரணம் தொடர்பான யூகங்கள் மேலும் வலுவடைந்துள்ளன. 67 பேருடன் கிறிஸ்துமஸ் நாளன்று தலைநகர் பக்குவிலிருந்து புறப்பட்ட அந்த அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் கதகஸ்தானின் அக்தா விமான நிலையம் அருகே அவசர தரையிறக்கத்தின் போது விபத்துக்குள்ளானது. அதில் 38 பேர் கொல்லப்பட்ட வேளை 29 பேர் உயிர் தப்பினர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மலாக்கா பத்துபரண்டாமில் ஓர் உணவகம் மற்றும் பதிவு பெறாத கேளிக்கை மையத்தை மாநில குடிநுழைவுத்துறை சோதனையிட்டதில் 13 பணிப்பெண்கள் உட்பட 15 வெளிநாட்டினர் கைதாகினர். பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு சோதனை நடத்தப்பட்டதாக அதன் இயக்குனர் அனிர்வான் ஃபௌசி மொஹமட் ஐனி கூறினார். 2 மாதங்களாக கள்ள குடியேறிகளை வேலைக்கமர்த்தி செயல்பட்டு வந்த அம்மையத்தை குடிநுழைவுத்துறையும் அண்மைய காலமாக வேவு பார்த்து வந்ததாக அவர் கூறினார். அதிகாரிகளின் கண்களில் படாமல் இருக்க உணவகமும் கேளிக்கை மையமும் இரவு நேரங்களில் செயல்பட்டு வந்துள்ளன. கைதான 20 முதல் 45 வயதிலான 13 பெண்களும் தாய்லாந்து, லாவோஸ், மியான்மர் நாடுகளைச் சேர்ந்தவர்கள். எஞ்சிய 2 ஆண்கள் சமையல்காரர்கள் ஆவர். முறையான பயண பத்திரம் இல்லாதது, அனுமதிக்கப்பட்டதை விட அதிக காலம் தங்கி இருந்தது, பெர்மிட் விதிமுறைகளை மீறியது உள்ளிட்ட குற்றங்களுக்காக அவர்கள் கைதாகியுள்ளனர். வாழ்க்கை பல அதிசயங்களை கொண்டது. அடுத்து யாருக்கு என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியாது. அப்படித்தான் அண்மைய மெக்னம் குழுக்களில் லக்கி பிக் எனப்படும் கணினி மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் பந்தய எண்கள் இருவருக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துள்ளன. ஸ்லாங்கோர் காப்பரிச் என்ற முதலாமவர் மெக்னம் லைஃப் முதல் பரிசான ஒரு நாளைக்கு 1000 ரிங்கேட் வீதம் 20 வருடங்களுக்கு பரிசுமலையை வென்றார். மெக்னம் லைஃப் தொடங்கிய காலம் முதல் தான் வகுத்து வைத்துள்ள கணித முறைப்படி அவ்வாடவர் பந்தயம் கட்டி வருகிறார். அன்றைய தினம் எதர்ச்சியாக விற்பனை மைய கண்ணாடியில் ஒட்டப்பட்டிருந்த லக்கி பிக் குலுக்கு சீட்டு தன் கவனத்தை ஈர்த்து அதனை வாங்கியதாக அவர் கூறினார். 2ஆம் ஆவரான கெப்போங்கைச் சேர்ந்த ஆடவருக்கு 14ஆம் தேதி நடந்த குலுக்களில் 40 ஜாக்பாட் முதல் பரிசான 22.3 மில்லியன் ரிங்கேட் விழுந்தது. ஓட்டுநராக பணிபுரியும் அவ்வாடவர் அன்றைய தினம் அலுவலகத்தில் எல்லா வேலைகளும் சுமூகமாக போனதால் தனது அதிர்ஷ்டத்தை சோதிக்க மெக்னம் கடைக்கு சென்றுள்ளார். வழக்கமாக எம்பாக்ஸ் பந்தயத்தில் ஆர்வம் காட்டும் அந்நபரின் கண்களுக்கு 20 பில்லியன் ரிங்கேட்டை தாண்டியிருந்த முதல் பரிசுக்கான 40 ஜாக்பாட் லக்கி பிக் எண்கள் கண்ணில் பட்டன. அச்சீட்டை வாங்கி சென்றவர் இரவில் குலுக்கல் முடிவை பார்த்து நம்ப முடியாமல் திகைத்து போனார். வீட்டின் முழு பொறுப்பையும் கவனித்து வரும் தமக்கு இப்பரிசு பணம் பேருதவியாக இருக்குமென ஒரே இரவில் கோடீஸ்வரரான அவ்வாடவர் கூறினார். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் பார்க்கர் சோலார் ப்ரோப் ஆளில்லா விண்கலம் சுட்டெரிக்கும் சூரியனுக்கு மிக அருகில் சென்று விண்வெளி துறையில் புதிய வரலாறு படைத்துள்ளது. மனிதன் அனுப்பியதிலேயே சூரியனுக்கு இத்தனை நெருக்கத்தில் சென்ற முதல் விண்கலம் இதுதான். டிசம்பர் 24ஆம் தேதி சூரியனின் மேற்பரப்பில் இருந்து 6.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை கடந்த பார்க்கர் சோலார் தற்போது பாதுகாப்பாக செயல்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்க நேரப்படி இன்று காலை 10:30 மணிக்கு விண்கலத்தில் இருந்து சமிக்ஞை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நாசா கூறியது. அதீத வெப்பம் மற்றும் கதிர்வீச்சை தாங்கிக் கொண்டு இது தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்குமா என்பது அதன் பிறகே தெரியவரும். சூரியனின் மேற்பரப்பை ஆராயவும் கரோனா எனப்படும் சூரியனின் வெளிப்புற வளிமண்டலம் குறித்த தகவலை பெறவும் 2018 ஆகஸ்டில் இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் விண்கலத்தை நாசா விண்ணில் செலுத்தியது. சூரியனை ஆய்வு செய்வது இயலாத காரியம் என்றாலும்
நெருங்கிய தூரத்தில் ஆய்வு செய்யும் சாத்தியத்திற்காக 930 பாகை செல்சியஸ் தாங்கக்கூடிய வெப்ப கவசத்துடன் மற்ற விண்கலங்களை விட சூரியனுக்கு மிக நெருக்கமாக பாக்கர் சோலார் கடக்கிறது. ஏற்கனவே 21 முறை சூரியனை அது கடந்து விட்டாலும் தற்போது மிக அருகாமையில் சூரியனை அதை சுற்றி திரும்பியுள்ளது. சூரிய காற்று எவ்வாறு உருவாகிறது போன்ற இந்த பிரபஞ்சத்தை பற்றிய நீண்டகால கேள்விகளுக்கு இந்த பாக்கர் சோலார் விண்கலம் வாயிலாக விடை கிடைக்கும் என அறிவியலாளர்கள் நம்புகின்றனர். Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Paciapan, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So dia orang beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang. Tak berapa lama, bukan lama sangat, 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk memajukan saya punya perniagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda. அமெரிக்காவில் டிக்டாக்கை தடை செய்யும் உத்தரவை நிறுத்தி வைக்குமாறு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தை டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். இன்னும் 3 வாரங்களில் முறைப்படி அதிபராக பொறுப்பேற்றதும் அவ்விவகாரத்திற்கு அரசியல் ரீதியான தீர்வை ஏற்படுத்த தமக்கு கால அவகாசம் தேவை என அவர் கூறினார். ஒருபுறம் பேச்சு சுதந்திர உரிமை, மறுபுறம் வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு கவலை என ஒரு புதுமையான அதே சமயம் பதட்டத்தை கொண்டு வரும் வழக்காக இது விளங்குகிறது. இரு பக்கமும் சமரசம் செய்து கொள்ளாமல் ஒரு நல்ல தீர்வை எட்டுவதற்கு தமக்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த விண்ணப்பத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். சீனாவை சேர்ந்த தாய் நிறுவனத்திடமிருந்து ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பிரிந்து விடவில்லை என்றால் அமெரிக்க மண்ணை விட்டு வெளியேறும் கட்டாயத்திற்கு டிக்டாக் தள்ளப்பட்டுள்ளது. அதனை தடுத்து நிறுத்த டிக்டாக்கிற்கு கடைசி நம்பிக்கையாக இருப்பது உச்சநீதிமன்றம் மட்டுமே. இந்நிலையில்தான் டிக்டாக்கை இன்னும் கொஞ்ச காலத்திற்கு அமெரிக்காவில் தொடர்ந்து செயல்பட தாம் அனுமதிக்க கூடும் என ட்ரம்ப் கடந்த வாரம் கூறியிருந்தார். தற்போது அவரே உச்சநீதிமன்றத்தை அணுகி டிக்டாக் தடை உத்தரவை நிறுத்தி வைக்க விண்ணப்பித்திருப்பதால் டிக்டாக் சற்று நிம்மதி அடைந்துள்ளது.